இல்லை, ஜாமீன் கிடைக்காம இருக்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வாரம் வச்சு நியூஸாக மாற்றிருக்கலாம். ஒருத்தர் நம்ம அண்ணன் சீமான், இன்னொருத்தர் எப்படி ரெட்ஸ்ராஜா. பாருங்க, இவங்க வந்து 2 பேருமே மேடையில ஏறி எதையாவது பேசுறதுக்கு முன்னாடி அங்க மன்னிப்பு கடிதம் எழுதி வச்சுட்டு தான் வருவாங்க 2 பேருமே. ஆமா. யாரெல்லாம் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் அண்ணனின் தம்பிகள். நீங்க எந்த தம்பியை சொல்றீங்க? ஒரு புதுசா இப்போ பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 2-3 வாரமா மட்டும் அவங்க எல்லா இடத்துலயுமே அடிதடியில ஈடுபடுறாங்க. கஸ்தூரி வந்து கைவிடப்பட்ட ஒரு அப்பாவியா தான் தெரியும். திராவிடர்கள் அப்படிங்கறத நான் வந்து திராவிடியாஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த வார்த்தை மட்டுமே இல்லாம அவர் இன்னும் நிறைய பேசுறாரு. கால்டுவெல்ல பரதேசிங்கிறாரு. இவங்க இங்க வந்த பிறகு இவங்களை இதோட அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இதுவும் எங்களுக்கும் குலதெய்வம் அப்படின்னு இவங்க கதை விட்டு. ஆமா, உங்களுக்கு எப்படி குலதெய்வம் ஆச்சு? பார்ப்பனருக்கு எப்படி குலதெய்வம் இருக்கு? உனக்கு உருவ வழிபாடே கிடையாது. நீ வேதத்தை வணங்குறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கோயில் அழிக்கிறது இவங்களை பத்தி அதிகாரத்திலே இருக்கும். நாடு இருக்கிறவனுக்கு தாங்க அதெல்லாம் கவலை. நாடு இல்லாத இந்த நாடோடி கூட்டத்துக்கு எப்படி வேணாலும் பேசலாம். கஸ்தூரி பேசுறது சீமான் பேசுறது. ஆமா, சீமான் பேசுறத ஹெச்ராஜா பேசுறாரு. மேடம், எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. கஸ்தூரிக்கு வேற ஜாமீன் தரமாட்டேங்கிறாங்க. அதை பார்த்து ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். தெரியாமதான் கேட்கிறேன். நீங்க என்ன ஹெச்ராஜாவா இல்ல வந்து சீமானா? கஸ்தூரிக்கு ஜாமீன் கிடைக்கலன்னா நீங்க ஏன் கவலைப்படணும்? அவர் சத்யராஜ். ஆமா, அமைதிப்பட சத்யராஜ் இல்லையா? யாரு சொல்றீங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? இவங்களை போட்ட தாயமான்னு அடிக்கிற போக்குல அமாவாசைன்னு சொல்லிட்டு இதையும் சத்யராஜனை சேர்த்து விட்டுறாங்க. அதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி, நீங்க சொல்லுங்க, அப்படி என்ன உங்களுக்கு வருத்தம் கஸ்தூரிக்கு ஜாமீன் கிடைக்காததுல? ஜாமீன் கிடைக்காது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பர்சனலா பாவம் பேசி மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. பர்சனலா நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்க. நீங்க மன்னிப்பு கேட்டாங்க நீங்க சொல்றீங்க. நீதிபதியே சொல்றாரு அவங்க வந்து அவங்க செஞ்ச தவற உணர்ந்து முழு மனசோட வந்து கேட்கல, கேட்கல, அதனால வந்து ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் ஒரு காரணமா சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாருல்ல. இல்லை, நம்ம கோர்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா எப்படியாவது ஜாமீன் கொடுத்துருவாங்க. அது வழக்கமாக நடக்கும். இப்படி தான் நீங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மனமார்ந்து மன்னிப்பு கேட்கணும். அவங்க சும்மா போகிற போக்கில் கேட்டாங்க அப்படிங்கிற கடைசியில் ஒரு மனமார்ந்த மன்னிப்பு கேட்டால் கொடுத்துருவாங்களே. கோர்ட்ல இப்ப ஆனந்த் வெங்கடேசன் தான் அதுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம நீதிபதி குறித்து கருத்து சொல்லக்கூடாது. ஆனா கோர்ட்ல வந்து சட்டப்படி அப்படிங்கறத தாண்டி மனசாட்சிப்படி கடவுளின் சொன்னபடி அப்படின்லாம் இப்போ வந்து தீர்ப்பு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. சொந்த கருத்துப்படி பின்பற்றிய பாரம்பரியத்தின்படிலாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கும் தள்ளி போயிருக்கு. இப்போ என்னன்னா கோர்ட்டில் ஜாமீன் கொடுக்கலனாலும் நாங்கள் வந்து கஸ்தூரியை காப்பாற்றுவோம்னு 2 பேர் களமிறங்கியிருக்காங்க. ஒருத்தர் நம்ம அண்ணன் சீமான், இன்னொருத்தர் ரெட்ஸ்ராஜா. வந்து 2 பேருமே மேடையில ஏறி எதையாவது பேசுறதுக்கு முன்னாடி அங்க மன்னிப்பு கடிதம் எழுதி வச்சுட்டு தான் வருவாங்க 2 பேருமே. ஆமா, தபால்னு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கேஸ் அப்படின்னா அதான் பிடிச்சிக்கோ மன்னிப்பு கடிதம் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு தூக்கி நீட்டுற ஆளுங்க இன்னைக்கு வந்து இவங்க வந்து கஸ்தூரிக்கு சப்போர்ட். ஏற்கனவே அவர் விஜயலட்சுமியை கைவிட்டு இருக்காரு. இப்ப கஸ்தூரியை காப்பாத்துவாரான்னு இல்ல சொல்றேன். அவரை நம்புனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு வாரம் கட்சியில இருந்து 10 பேர் வெளியே போறாங்க. கேட்டா 10 வருஷம் அவரை நம்பி உழைச்சோம்ங்கிறாங்க. ஒரு இது சொல்லுவாங்க, நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்புனுவாங்க. நம்பினோர் கெட்டு போவார்கள், இது சீமானுடைய வழக்கம். இல்ல, நான் சமயத்துல ஒரு பேட்டி பார்த்தேன். முன்னாள் நாம் தமிழர் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி 4 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அடுத்த பேட்ச் வரும், அந்த பேட்சை ஃப்ரெஷ்ஷா வச்சு ஒரு 4 வருஷம் நல்லா உறிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் துரத்தி விட்டுருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால இது ஒரு வழக்கமா நடக்கிறதான கட்சிக்கு வழக்கமா நடக்கிறது தான். ஆனா இப்ப புதுசா வர்ற பேட்சை வந்து அவர் தம்பி எடுத்துட்டு போயிடுவாரோன்னு அவருக்கு பயம் வந்துருச்சு. இல்ல அவரு இல்ல, அவருடைய பாசக்கார தம்பி ஒருத்தர். என்ன இருந்தாலும் நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான் பேட்டி கொடுத்திருக்காருல. உலகமெல்லாம் அவருக்கு தம்பிகள் தான். யாரெல்லாம் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் அண்ணனின் தம்பிகள். நீங்க எந்த தம்பியை சொல்றீங்க? பனையூர் தம்பி சொல்றாரு. பனையூர் தம்பி. அதனால அந்த பயம் வந்து அண்ணனுக்கு அதிகமா வந்திருக்கு. இப்ப நேத்து கூட வந்து திருநெல்வேலியில இந்த திருநெல்வேலி நாம் தமிழர்னு எடுத்து பார்த்தா அது ஆரம்பத்துல இருந்து முன்னாடியே கொத்தா கொஞ்சம் பேர் லீட் போயிட்டாங்க அந்த பக்கம். ஆமா, அதுலதான் பயந்து போய் இப்பெல்லாம் வந்து ஊரா போயிட்டு அண்ணன் தம்பிகளை சந்திச்சு தம்பிகளா அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய அந்த குழு போட்டு பேசும்போது சீமான் மேடல் இருக்கும்போது சண்டை வராது வழக்கமா. ஆனா இப்போ வந்து நேரடியா திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் வரும். ஏற்கனவே 2011 இவர் அந்த முதல்ல பாதம் மாறினார்ல. ஆமா, அந்த ஒரு ஆவணம்னு போட்டு பெரியார் எதிர்ப்பு பேச ஆரம்பிச்சு அன்னைக்கு திருநெல்வேலியில இதே மாதிரி நடந்துச்சு. கட்சியுடைய மாவட்ட அமைப்பா பொறுப்பாளராக இருந்த செந்தில்குமார்லேருந்து பலரும் நாம் தமிழர் கட்சி ஒரு ஜாதி கட்சியாக மாறிடுச்சு அப்படிங்கிற இந்த ரீஜியனில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஆதிக்கத்துக்குள்ள அந்த மாதிரி போயிருச்சு அப்படிங்கிறது 2011 சொல்லிட்டு தான் கட்சியை விட்டு வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு போயிட்டு வெளியே வந்த வீணரசும் அதை தான் சொன்னார்.
நேற்று அதுதான் பிரச்சனை. இந்த பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி ஒரு குறிப்பிட்ட சாதி ஆதிக்கத்துக்குள்ள இருக்கு, நாங்கள் இனிமேல் இந்த பகுதியில் கட்சி வளராதுங்கிறாங்க. அது எப்போ அங்கே வளர்ந்துச்சுன்னு எனக்கும் தெரியலை, ஏன்னா நானும் திருநெல்வேலியில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ வளராது அப்படின்னு புதுசாக சொல்கிறாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இல்ல நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றதனுடைய அளவுகோல்ன்றது அண்ணன் தனியா வச்சிருக்காரு. அது நீங்க வந்து எல்லா கட்சிகளும் வளர்றத பார்த்துட்டு அந்த ஸ்கேலை வந்து இங்க பொறுத்த கிடையாது. அண்ணன் எப்படி வளர்கிறாரோ அவருடைய பொருளாதாரம் வளர்வது அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது. இல்லை, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அண்ணனுடைய பொருளாதாரம் வளர்ந்துகிட்டே இருக்குல்ல, அந்த பணம் வந்து அதான் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது திருநெல்வேலியில அவருக்கு என்னைக்குமே தடைப்படாது. அதனால அதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் அவருக்கு மண்ணல்றவங்க வந்து மலையை வெட்டுறவங்க வரைக்கும் எல்லாருமே அவருக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருவாங்க. அதனால அங்க போய் அண்ணன் வந்து மண்வளம் காப்போம் கண்வளம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பவர் பாயிண்ட்லாம் போட்டு பேசுவாரு. பவர் பாயிண்ட்லாம் போட்டு பேசுவாரு. எனக்கு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய தம்பிகள் இன்னும் சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் பாவம் அப்படிங்கிற மாதிரி. அது இருக்கட்டும். அமைப்பு கூட்டத்துல அடிதடி வரைக்கும் போயிருச்சு போல இருக்குது. ஆமா ஆமா ஆமா. இல்ல இன்னொரு இருப்பானே துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் அவன் வந்து அடிக்கலாம் வந்துட்டான், வேறையே கெடுக்க வந்திருக்கான். அவரே தென்காசி மாவட்டத்துக்காரர். அவர் ஏன் நான் தான் திருநெல்வேலி நீ வெளியில மாவட்டம்? போன்னு சொல்றாரு அப்படின்லாம் வந்து வருது. இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு புதுசா இப்ப பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 2-3 வாரமா மட்டும் அவங்க எல்லா இடத்துலயுமே அடிதடியில ஈடுபடுறாங்க. திருப்பத்தூர்ல கட்சியை விட்டு வெளியே வந்தவங்க ப்ரெஸ் அட்ரஸ் பண்றாங்க, ப்ரெஸ் மீட்லேயே அடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ நேற்று அடிதடி நடந்திருக்கு. இந்த அன்னைக்கு வந்து குளச்சல்ல கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி அங்கே இஸ்லாமியர்களோட அடிதடி. இந்த இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பதட்டத்துக்குள்ள அந்த கட்சி தலைமையும் இருக்குது. அந்த பதட்டத்தை அவர் கட்சி நிர்வாகிகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்காரு. அது எல்லாம் இது வந்து உண்மையிலே ஒரு சீரியஸா பேசும் ஒரு மோசமான ஒரு போக்கு இல்லையா இது? ஏன்னா இளைஞர்களை வந்து அரசியலை வந்து வன்முறையை கையில எடுக்க தூண்டுறது அப்படிங்கிறது, இன்னொன்னு அடிதடி பண்ணாதான் வந்து இங்க கட்சி நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் அவர் வந்து இங்க கட்டமைக்க. இல்லை, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கட்சியுடைய இளைஞர்கள் அந்த அவர் ஏதோ ஒரு வகையில் கொள்கை ரீதியாக நம்புறவங்க இதில் ஈடுபடுறது கிடையாது. எப்படி சீமான் வந்து பொருளாதார ரீதியாக இந்த கட்சி இதை வச்சு ஒரு லாபம் அடைகிறாரோ அதே மாதிரி அங்கங்கே சில ஆட்கள் இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் மாதிரி இந்த கட்சியை காரணமாக வச்சு இந்த கட்சியின் பேரில் பிரபலமாயிட்டு ஈழத்தமிழர்கள்ட்ட அண்ணன் அக்கௌண்ட் இல்லாமல் தனி அக்கௌண்ட்டில் காசு வாங்குறவங்க. ஒரு ரெண்டா புரியுது, ஒரு குரூப் காசை வாங்கிட்டே இருக்கு, ஒரு குரூப் காசை இழந்துகிட்டே இருக்கும். இந்த காசை நம்பி இழந்து உழைச்சிக்கிட்டே இருக்கான்ல, அவன்லாம் கட்சி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டே இருப்பாங்க, வெளியே வந்து வெடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த சர்க்கிள்குள்ளே கரெக்டாக செட் ஆகி அண்ணனுக்கு ஒரு மெயின் ரோடுனா இவங்களுக்கு ஒரு குறுக்கு சந்து, ஏதோ ஒரு வகையில் ஈழத்தமிழர்கள்ட்ட பணம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க இந்த கட்சியை எப்படியாவது இதே மாதிரி கொண்டு போயிடணும் அப்படின்னு வர்றாங்க. மற்றபடி தேர்தலில் நிற்கிறதோ ஜெயிக்கிறதோ அதெல்லாம் வந்து அண்ணனோட நோக்கமே கிடையாது. தேர்தலில் நிற்கிறது ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அண்ணனுக்கும் தெரியும். அதுதான் ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியும். ஆனா எந்த ஒரு கட்சி தொடங்கினாலும் ஜெயிக்க முடியாதுன்னா கூட அவங்களுடைய நோக்கம் வந்து அதுவா தான் இருக்கும். ஆமா, ஒரு 2-4 எம்எல்ஏ ஒரு இப்படிதான் வந்து எல்லா கட்சியுமே வந்து நோக்கத்தை வச்சிருப்பாங்க. ஆனா அண்ணனுடைய நோக்கம் அப்படிங்கிறது வேற இல்ல. கிளி வாங்குவோமா, ஒரு 2 இசுசி கார் வாங்குவோமா, அப்படிதான் அவர் யோசிப்பாரு. அந்த இடத்துக்குள்ளதான் இந்த கட்சி வந்து மாட்டி. நீங்க இப்ப ஆரம்பிச்சு அநியாயமா கஸ்தூரியை விட்டுட்டு நீங்க வேற பக்கம் டிராவல் பண்ணிட்டீங்க. சரி, எங்க போய் தேடுவீங்க முதல்ல நீங்க அதை சொல்லுங்க. ஆந்திரால இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். தெலுங்கு பேசுற மக்களை பேசிருக்காங்க. அப்ப எங்கதான் ஒரு மாலத்தீவுக்கு போயிடுச்சு வீட்டுல தேடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. பவன் கல்யாணம் அந்த அளவுக்கு வந்து தைரியமா தெலுங்கு பேசுற மக்களை எதிர்த்துக்கிட்டு இல்ல சங்கியா ஒரு ஆர்கனைஸ் ஆவாங்கல்ல. இல்ல எனக்கு கஸ்தூரி வந்து சங்கியா தெரியல, கஸ்தூரி வந்து கைவிடப்பட்ட ஒரு அப்பாவியா தான் தெரியும். ஏன்னா அதுக்காக தான் நான் பேசுறேன். கைவிட்டாங்க பாஜக. ஏன் அப்படின்னா பாஜகவால எல்லாராலையும் காப்பாற்ற முடியும். அவங்க வந்து அவங்களே வந்து கைவிடுறாங்க. இவங்க ஒரு சங்கியோட சகவாசத்துல இருந்திருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க. இவங்க 2 சங்கி சகவாசத்துல இருந்திருக்காங்க. ஒன்று நம்ம அண்ணன், இன்னொன்று பிஜேபி. இந்த இடத்துல தான் அவங்க நாம் தமிழர் மேடையில் அடிக்கடி பேசின அந்த மனநிலையில பாஜக மேடையில பேசிட்டாங்க. இப்போ பாஜகவில் இருந்தும் எதிர்ப்பு வருது, பாஜகவுடைய தமிழ்நாட்டு மேல்நிலை பொறுப்பாளரும் எதிர்க்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய பல பாஜக தலைவர்களும் எதிர்க்கிறாங்க, கோர்ட்டும் கைவிடுது. இந்த இடத்துல வேற வழியே இல்லாமல் ஹெச் ராஜா மட்டும்தான் பாஜகவில் இருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த ஆதரவையும் அவர் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வார்த்தை என்னுடையது அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. அந்த கஸ்தூரி வந்து அந்த மேடையில் பேசின அந்த திராவிடியாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னுடையது, என்னுடைய வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்து தான் அவர் ஆதரவுக்கு வர்றாரு.
அடிப்படையில் அவர் பேசுன அன்னைக்கே அவரை வழக்கு போட்டு உள்ளதுக்கு வச்சிருந்தா இன்னைக்கு கஸ்தூரி வரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வருது. திராவிட இனம் அப்படின்றது இது வரைக்கும் நம்ம வந்து திராவிடம் அப்படிங்கிறது ஒரு கருத்தியல் ரீதியானது, கருத்தியல் சொல், அது சொல்லாடல், ஒரு அரசியல் சொல் அப்படின்னு நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருந்தாலும் கூட தொழிலறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திராவிட இனம் அப்படின்றதே ஒரு இனமே இருந்தது, அதற்கான சான்றுகள் இருக்கு. சிந்து சமவெளியினுடைய அந்த இந்தியா முழுக்க பரவுது எல்லாமே அதுதான் சொல்லுது, அம்பேத்கர் அவர்களினுடைய ஆய்வுகளுமே அதுதான் நிறுவுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு இந்திய துணை கண்டத்தினுடைய ஒரு பெருமை மிகு இனமான ஒரு தேசிய இனமாக பூர்வீக இனம் இருந்த ஒரு பூர்வீக இனமாக இந்தியா முழுவதும் வாழ்ந்த ஒரு இனமான திராவிட இனத்தை பத்தி அதை குறிப்பிடுற அந்த சொல்லு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு கேவலமா வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கேவலமான மனநிலை இருக்கு. அந்த மனநிலையில இருந்து இந்த வார்த்தையை கேவலமானதாக மாற்றணுங்கிறது அவங்க அந்த ரிக்வேதத்திலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ரிக்வேதத்திலேயே இங்க இருந்த கருப்பான மக்கள் எல்லாத்தையுமே வந்து தாசர்கள், தஸ்யூக்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு 2ஆம் கட்டமா அழித்தொழிக்கிறது, அவங்களுடைய இருப்பிடங்களை தீ வச்சு பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் மனநிலை கேவலமானது தான். ஓகே, நான் ஒத்துக்கிறேன், அப்படிதான் இருக்காங்க. அதை உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ, உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ, இல்ல நீ இருக்கிற கட்சிக்குள்ள வச்சுக்கோ. இல்ல ஹெச் ராஜாவை இவங்க ஹெச் ராஜா வந்து எங்களை வந்து எப்படி வந்து திராவிடர்கள் அப்படிங்கறத நான் வந்து திராவிடியாஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன். எவன் சொல்லி கொடுத்தான் உனக்கு இதெல்லாம்? எந்த அகராதியில உனக்கு இருக்கு? ப்ளூரல் சிங்குலர் எல்லாம் பேசிட்டு இருக்க, எந்த அகராதியில இருக்கு உனக்கு? இவனை நம்ம கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போனாலும் இவங்களுக்கு 4 பேர் வந்து கருப்பு கோட்டு போட்டு உள்ள வந்து உட்காருவாங்க. இவன் வந்து கட்சியாக வெளியே இருந்து டீல் பண்ணணும். இல்லை, ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர் ஹெச் ராஜாவுக்கு விஷயத்துக்கே வரோம்னா, அவர் இது வந்து அவர் பேசுனதை இன்னைக்கு இந்த அம்மாவும் பேசியிருக்கு. அவங்கள வந்து அவங்க அதனால் அவர் ஆதரவு கொடுக்குறாரு. அந்த இடத்துல அவர் இந்த வார்த்தை மட்டுமே இல்லாமல் அவர் இன்னும் நிறைய பேசுகிறாரு. கால்டுவெல்ல பரதேசிங்கிறாரு, அண்ணாவை வந்து முட்டா பையங்கிறாரு. இப்படி பல மொத்தமாகவே அந்த ஹெச் ராஜாவுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய முக்கியமான தலைவர்கள், தமிழ்நாட்டுடைய சமூகத்துக்கு பங்காற்றியவர்கள் எல்லோரையுமே அவர் வந்து தமிழருங்கிற அடையாளம், திராவிடருங்கிற அடையாளம், இதை பத்தி பேசின எல்லாத்தையும் அவர் வந்து ரொம்ப கேவலமா, ரொம்ப மோசமா பேசுறாரு. முதலமைச்சருங்க, நம்மளுடைய முதலமைச்சர், அவரை பத்தி அவர் பேசுறாரு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கறத பத்தி அவர் மகிழ்ந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டா, இந்த ஆளு சொல்றான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நீங்க எதை சொன்னாலும் அது முதலமைச்சரை தானே. ஆமா, கண்டிப்பா. உடனே என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாப் திஸ் ஃப்ராட். எவ்வளவு ஒரு அநாகரிகமான முதலமைச்சர் வந்து அதை வந்து தப்பா சொல்றாரு அப்படின்னு தானே அந்த இடத்துல பொருள். அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு சிட்டிங் சிஎம் அவரையே நீங்க வந்து இப்படி பேசுனீங்கன்னா உங்களை எப்படி வந்து சும்மா விட முடியும்? இன்னொன்று என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இதில் ஃப்ராடுத்தனம் பண்ணுறது ஹெச் ராஜா தான். இப்போ சிஎம் சொன்னதா அந்த செய்தியாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களை தெருவுக்குள்ளே விடலை, நாங்கள் வந்தோம், கோயிலுக்குள்ளே விடலை வந்தோம், அர்ச்சகராக கருவறைக்குள்ள விடலை வந்தோம், இன்னைக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கு இவர் வந்து அறநிலையத்துறை கீழே வந்து 40,000 கோயில் இருக்குது. இந்த 40,000 கோயிலில் இதுக்கு முன்னாடியே வந்து அர்ச்சகர் அனைத்து ஜாதியினரும் இல்லையா அப்படின்லாம் அவர் கேட்டுட்டு தான் வரிசையாக பேசுகிறாரு. இந்த 40,000 கோயில்களில் அதில் பல கோயில்கள் இருக்குது. இப்போ வந்து ஆரல்வாய்மொழியில் இருக்கக்கூடிய அந்த இசக்கியம்மன் கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கே வேறு ஜாதியை சேர்ந்தவங்க தான் பூசை வைக்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே எங்களை இந்த கோயில் இருக்க தெருவுக்கு எங்களை வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. இந்த கோயிலுக்கு உள்ளே எங்களை வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. இங்கே எங்கே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த அனைத்து ஜாதியும் அரிச்சினருடைய ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, இந்த போராட்டம் அப்படிங்கிறதும் 50 வருஷமா ஜாதி காரணமாக வச்சு எங்களை நீங்கள் ஒடுக்குனீங்க, அந்த இடத்துல அந்த ஒடுக்குமுறையை உடைச்சு நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்துடைய வெற்றி. கண்டிப்பாக. இப்போ இவர் சொல்ற மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி, இப்போ அந்த கோயில்கள் எல்லாம் வந்து யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம். ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், யார் வேணாலும் வரலாம். ஆனா நீங்க சொல்ற ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் நாங்க வந்து இந்த கோயில்கள் இருந்து நாங்க நெத்தியில இருந்து போறோம், அதனால நாங்க மட்டும்தாண்டா கருவறைக்குள்ள போவோம்னு நீங்க சொல்றீங்களா? அந்த கோயில்களுக்குள்ளும் நீ எல்லா சாதியினரும் அர்ச்சகர். பெரும்பாலும் நாங்க பிராமணர்கள், நாங்க மேல் ஜாதிக்காரங்க, நீங்க சூத்திரர்கள், நீங்க எங்க அனுமதி இல்லை அப்படிங்கிற இந்த கட்டுப்பாட்டை நீங்க எந்த கோயில்ல போட்டீங்களோ அந்த கோயிலுக்குள்ள நாங்க வர்றோம் அப்படிங்கிறது தான் அந்த உரிமை. பெரும்பாலும் அந்த கோயில் எல்லாமே நல்ல காசு வர கோயிலா இருக்கும். திசை திருப்பி என்னவோ அவன் சொல்றது மட்டும்தான் வந்து உண்மைன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம். இதுல அவர் இன்னும் சில பொய்களை சொல்றாரு. என்ன அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு சிவாச்சாரியார்கள் மட்டும்தான் பூசை வைக்க முடியும், பெருமாள் கோயில்ல பட்டாச்சாரியார்கள் மட்டும்தான் பூசை வைக்க முடியும், ஸ்மார்த்தர்கள் வந்து எந்த கோயிலுக்கும் நாங்க போக மாட்டோம் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. ஸ்மார்த்த பார்ப்பனரான சங்கராச்சாரியார் எந்த கோயிலுக்காவது வந்தாரா அப்படின்லாம் அவர் கேட்கிறார். ஸ்மார்த்த பார்ப்பனரான சங்கராச்சாரியார் தமிழ்நாட்டில் சைவ கோயில்களோட கும்பாபிஷேகத்துக்கு தலைமை தான் இருக்காரு. அதை எதிர்த்து அந்த காஞ்சி சங்கராச்சாரியார்
அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் பலரும் பேசியிருக்காங்க. இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணப்ப பல கோயில்களில் வந்து ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் பூசை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உருவ வழிபாட்டையே ஏற்றுக்காதவங்க, உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற இவங்க தான் உருவ வழிபாட்டே ஏற்றுக்காத ஸ்மார்த்த பார்ப்பனர்களை வச்சு கோயிலில் சிவன் கோயிலே பூசை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஆகமும் செட் ஆகாது. வந்து ஆகமத்துக்கு வெளியே இருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வந்து பூசை வைக்கிறாங்க. உங்களுக்கு அந்த கோயிலுக்கு என்னடா சம்பந்தம்? காசு வருதுன்னா இவங்க எங்க வேணாலும் போவாங்க. அதுதான் இவங்களுடைய காஞ்சி மடமே வந்து ஒரு காலத்துல கோயில் தான். எச்ராஜா ஃப்ராடு. இவங்க இந்த சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் இந்த சங்கங்கள்லாம் வச்சு இதுதான் எங்க உரிமைன்னு சொல்றாங்கல்ல, இதை அவங்க ஹிஸ்டரியில பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஃப்ராடுத்தனம். அப்படி அந்த ஃப்ராடுத்தனத்தை பண்ணுறது, அதுக்கு ஏதோ ஒரு சாமி பேரை சொல்லி ஒரு இது பண்ணிக்கிறது இவங்க வேலை. இப்போ எங்கள் ஊர் சைட்லலாம் திடீர்னு சொல்லமாடம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. அதுக்கு பூணூல் போட்டு மதியம் வந்து உட்காந்துடுறாங்க. சாயங்காலம் அங்கே வந்து கடா வெட்டி பண்ணி பலி கொடுத்து கும்பிட்ற கோயிலுக்குள்ளே உனக்கு என்ன வேலை? நீ தான் வந்து அது ஒரு லாஸ்ட் டைம் பேசும்போது கூட வந்து அவங்க ஆண்டாள் பிரியதர்ஷினி சொன்னாங்க, எல்லா குலதெய்வ கோயில்களிலும் பூசை செய்வதற்கு வந்து இப்போ வந்து பார்ப்பனர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதையும் கைப்பற்றுவதற்கான வேலை செய்யறாங்க. ஆனா இந்த ஆள் என்ன சொல்றான் எச்ராஜா, சங்கராச்சாரி மகா பெரியவா அவருடைய குலதெய்வ கோயிலேயே வந்து வேறு சாதியை சார்ந்தவர் தான் வந்து. ஆக்சுவலா அது வேறு சாதியை சார்ந்தவங்களுடைய குலதெய்வம். இவங்க இங்க வந்த பிறகு இவங்களை இதோட அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இதுவும் எங்களுக்கும் குலதெய்வம் அப்படின்னு இவங்க கதை விட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு எப்படி குலதெய்வம் இருக்கு? உனக்கு உருவ வழிபாடே கிடையாது. நீ வேதத்தை வணங்குறவன், நீ யாகத்தை தான் மெயின்டைன் பண்ணுறவன், உருவ வழிபாடே இல்லாத அப்போ நம்மளை வந்து இவங்க எவ்வளவு முட்டாளா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் நம்பக்கூடிய மக்களை நினைச்சிருந்தா. இருந்து வந்தவர் இவருக்கு வந்து தஞ்சாவூருக்கு பக்கத்துல குலதெய்வம். அவர் வந்து நான் பீகார்ல இருந்து வந்தவன் என்ன சொல்றாங்க, எனக்கு குலதெய்வம் தஞ்சாவூர்ல இருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கும்? நீயே ரெண்டாவது குலதெய்வம்னு சொல்ற. தமிழ்நாட்டில் எல்லா ஸ்மார்த்த பார்ப்பனர்களுக்கு குலதெய்வ வழிபாடெல்லாம் கிடையாது. இவர் தனக்கு ஸ்மார்த்த பார்ப்பனர் தான் சொல்றாரு. இப்ப ஸ்மார்த்த பார்ப்பனர்களுக்கு வந்து உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடே கிடையாது. பார்ப்பனர்களுக்கும் கோயிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலா அவங்க கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஆகமம் சொல்ற. ஆமா, ஆகமங்கள் என்ன சொல்லுதுன்னா ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது. 1900 திருநெல்வேலி சைவர்கள் இந்த ஆள் இவங்க எல்லாம் வந்து எங்க நெல்லையப்பர் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல எல்லா வகையிலையும் இந்த ஆகம விதி. திருமூலரே என்ன பண்றாரு, பேர் கொண்ட பாப்பான் பிராந்தனை அரிச்சுத்தான் நாடு அழிஞ்சு போயிருக்கிறாரு. அப்ப இவனுக்கு ஊர் முழுக்க போய் வந்து பூசை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா இடத்துலயும் ஃப்ராட் பண்றது இவங்க வந்து பூஜை பண்றது எல்லாமே நாடு அழியிறதுக்காக தான. ஆமா, இவங்க வந்தாலே நாடு நல்லா இருக்குன்றதுக்காக சாமி கும்பிடுவாங்க. அது நீங்க கமலா எங்க அப்பாலாம் வந்து அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கு எங்க அப்பாக்கு. அவர்லாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா படுக்கும்போது நைட்டு தூங்கும் போகும்போது இப்படி பா முருகா என்ன மட்டும் காப்பாத்துப்பா அப்படின்னுவாரு. சும்மா ஒரு இதுக்காக, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை கிண்டல் பண்றதுக்காக அப்படி சொல்றது. அப்ப நான் கேட்பேன், எப்படிப்பா உங்களை மட்டும் காப்பாற்றணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க வந்து ஃபுல்லா இவங்களை பொறுத்த வரைக்கும் கோயில் அழிக்கிறது, இவங்களை பொறுத்த அதிகாரத்திலே இருக்கணும். அதுதான் இவங்க 2000 வருஷமா இவங்க பண்ணின வேலை. அதுதான் அதான் வெள்ளக்காரன் வந்த உடனே கோயில்கள் எல்லாம் விட்டுட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க. அப்பவே ட்ரெயின் ஏறிட்டாங்க. வெள்ளக்காரன் வந்து இங்கிலீஷ் படிச்சா வேலை கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடி 200-300 வருஷம் இவங்களுக்கு சோறு போட்ட கோயில்கள், சாமி சிலை எல்லாம் இப்போ நம்ம ஆளுங்க அம்போன்னு விட்டுட்டு ஓடி வந்தவங்க இன்னைக்கு நம்மகிட்ட வந்து பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும். ஆமா, நீங்கள் ஊரில் உள்ள கோயில்களை எல்லாம் வந்துதான் வந்து இந்திய கல்வியே அழிச்சிட்டான், செதைச்சிட்டு சுயமரியாதையே வந்து அழிச்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம இவர் கிண்டி ரவி சொல்லிட்டு இருக்காரு. கிண்டி ரவி என்ன வேணாலும் சொல்லுவாரு. ஆனா ஆங்கிலேயர் வந்த உடனே முதல்ல ஊர்ல இருந்து ட்ரெயின் ஏறது யாரு? சாப்பாடை கட்டிக்கிட்டு புளியோதரை கட்டிக்கிட்டு ட்ரெயின் ஏறி வந்தவங்க யாரு? ஐசிஎஸ் போஸ்டிங்ல ரிசர்வேஷன் வேணும்னு கேட்டது யாரு? எல்லா இடத்தையும் அங்க இருந்தே பார்த்தோம்னா அப்புறம் அதிகாரம் வரும்போது எல்லா இடத்துக்கும் நகர்றது இவங்க மரபாவே இருந்திருக்கு. இல்ல 2ஆம் உலக போர்ல ஹிட்லர் ரைஸ் ஆகிறாருன்னு ஒரு சொன்னாங்க. ஜெர்மனிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் வந்து இவங்க எந்த அளவுக்கு இவங்க மோசமானவங்க அப்படின்னா, நாங்க தான் எல்லாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா முழுக்க வந்து சோசியல் ஜஸ்டிஸ், ஓபிசி ரைஸ்லாம் வந்த உடனே மோடியை கொண்டு வந்து வச்சுட்டு ஓபிசி பிரைம் மினிஸ்டருங்கிறாங்க. ஏன்டா நீங்க இவ்வளவு நாள் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? மண்டல் கமிஷன் வந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ரிசர்வேஷன் தப்புன்னு சொன்னீங்க. ஆனா 2014 ஓபிசி பிரதமர் வேட்பாளர்னு உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லாம் கேம்பெயின் பண்ணாங்க. இது தன்னை வசதி என்ன தெரியுமா, நாடு இருக்கிறவனுக்கு தாங்க அதெல்லாம் கவலை. நாடு இல்லாத இந்த நாடோடி கூட்டத்துக்கு எப்படி வேணாலும் பேசலாம். அதனாலதான் இவங்க எங்க வேணாலும் போறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு நாடும் கிடையாது, மொழியும் கிடையாது. அதுதான் எந்த, அதாவது இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருந்தா தமிழர் அடையாளம். ஆமா, இங்க இருந்து தெலுங்கு பேச வரீங்க. எனக்கு இந்த சந்தேகம் தான் வருது. இந்த சந்தேகம் எப்படி வருது அப்படின்னா, இவங்க வந்து நான் ஆந்திராவுக்கு போன சொன்னா கஸ்தூரி நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, அங்க பவன் கல்யாண்ல இருக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறேன். இல்ல, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு இனமா டைப் ஆகிக்குவாங்க. ஒரு இடமும் எங்க அண்ணனோட வந்து ஹெச் ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒத்து போறாரு. இன்னைக்கு
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல உங்க அண்ணன் அண்ணன்றீங்க. நான் சீமான சொல்றேன். இல்ல, ரொம்ப பாசமா வந்து இல்ல, அண்ணன் உங்க அண்ணன்றீங்க. அண்ணன். சரி. ஆமா. ஆ. என்ன அப்படின்னா, அவரு நம்ம இடையில நிறைய மேடைகள்ல பேசினாரு. இந்த நம்ம பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல, இந்த பார்ப்பனர்கள்லாம் வீட்லயும் தமிழ் பேசுறாங்க, வெளியிலயும் தமிழ் பேசுறாங்க அப்படின்னு. இன்னும் ஹெச் ராஜா சொல்றாரு, நான் வீட்லயும் தமிழ் பேசுறேன், வெளியிலயும் தமிழ் பேசுறேன் அப்படின்னு. ஆக இவங்களுக்குள்ள வந்து கலந்து பேசி. ஆமா ஆமா எங்கேயோ கலந்து பேசி சந்திச்சு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. சமீபத்தில் இளமாறன் கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, குருமூர்த்தியை சந்திச்சாரு அப்படின்னு. குருமூர்த்தியை மட்டும் இல்ல, ஒரு ஹெச் ராஜாவையும் சந்திச்சிருப்பாரு அப்படிங்கிறது எல்லாருமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கஸ்தூரி பேசுறது சீமான் பேசுறதா, ஆமா. சீமான் பேசுறத ஹெச் ராஜா பேசுறாரு. ஆனா இவங்க எல்லாம் ஒரே நேர்கோட்டுல பேசுறாங்க. ஆனா எப்ப டிஸ்கஸ் பண்ணி பேசுறாங்கிறது மட்டும் தான் நமக்கு இது எல்லாமே தெரியமாட்டேங்குது. இல்ல இது இல்ல இப்போ ஜாதி கண்டுபிடிச்சது வந்து பார்ப்பனர்னு சொல்றாங்க. ஆனா வந்து பார்ப்பனர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து தமிழ்ல பேர் வைக்க மாட்டாங்க. சாதி பெயர்கள் எல்லாம் தமிழ்ல தானே இருக்கு. இல்ல இவங்க நாங்க தான் சமஸ்கிருதத்துல பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப இயல்பாவே அவங்க வந்து தமிழர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க வருது இல்ல. இல்ல இப்ப சாதி பெயர்கள் எல்லாம் வந்து பார்ப்பனர்கள் சாதியை கண்டுபிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து சமஸ்கிருதத்துல பேர் வச்சிருப்பாங்க. ஆமா. அவங்க பிராமின் தானே வச்சிருக்காங்க. பிராமின்ங்கிற ஆமா. சமஸ்கிருதம் தானே, தமிழ் கிடையாதுல. அப்ப அவங்க தமிழர்கள் இல்ல. அப்படி கூட சொல்லலாம். ஆமா. அப்படி கூட சொல்லலாம். ஆமா. இது வந்து மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்காரு. பாண்டே, இன்னொரு பாண்டே. அவரு கொடுத்திருக்கிற ஒரு ஹெச் ராஜாவுக்கு பிறகு பீகார்ல இருந்து வந்தவர். இல்ல இவங்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா கவர்னர் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருக்கும். கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். கவர்னர் இப்ப நேத்து முந்தா நேத்து பாத்தீங்க அப்படின்னா திராவிடம்னே பேசுறாங்க. எங்க பார்த்தாலும் திராவிடம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாறே இல்லாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு தமிழ்நாட்டுல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் இல்ல, எல்லா நான் பாடப்புத்தகத்திலும் இந்த இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இப்ப நீயும் நானும் கம்பராமாயணத்தை எங்க படிச்சிருப்போம், திருவாசகத்தை நீ எங்க படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புத்தகத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. தான் படிச்சோம். இது பக்தி இலக்கியம் முதல் கொண்டு பள்ளிக்கூடத்துல இருக்கு. இதை வச்சது திராவிட இயக்கம் தான். ஆமா. தமிழை வளர்க்கணும், தமிழ் மேல இருக்கு இங்க இருக்க பக்தி இலக்கியங்கள் எல்லா சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சது. ஆனா பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம் இந்துக்களுக்கு எதிராக நிக்குன்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னா, நம்ம மக்களுடைய அறியாமை இருக்குல்ல, ஆமா. அதைத்தான் இவங்க எல்லாருமே twist 10வது சோசியல்ஸ் பாட புத்தகத்துல பார்த்தா சுதந்திர போராட்ட வீரர்கள் அட்டையில படம் இல்ல. இப்ப போட்டு நம்ம வந்து திருப்பூர் குமரனை எங்க படிச்சோம், புத்தகத்தெல்லாம் படிச்சோம். வீரபாண்டிய கட்டபொம்மனை எங்க படிச்சோம், புத்தகத்தெல்லாம் ஸ்கூல் புத்தகம் படிச்சோம். வாவுசிய புத்தகத்துல ஆமா. கப்பலோட்டிய தமிழர்னு தலைப்பு வச்சே பாடம். இப்ப ஆமா. எல்லாமே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். இவங்க வடக்கு இருக்கிற ஜான்சி ராணியே நம்ம புத்தகத்துல நம்ம ஆமா. படிச்சிருக்கோம் தமிழ்ல. திலகர் முதல் கொண்டு படிச்சிருக்காங்க. படிச்சிருக்கோம். அப்ப இது எல்லாமே இங்க இருக்குது. மருதுபாண்டியர்ல இருந்து எல்லாமே நம்ம ஆனா படிச்சிருக்கோம். நீங்க எங்கேயாவது சாவர்கர் படிச்சிருக்கீங்களா? சாவர்கர் வந்து நம்ம அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. பிரச்சனை. நீங்க வந்து ஜான்சி ராணியில இருந்து வேலுநாச்சியார் வரைக்கும் படிக்கிறீங்க. சாவர்கர் விடுதலை போராட்ட வீரர் அவருதான குரு. அதனாலதான் நம்ம ஆர்.என். ரவி வந்து விடுதலை போராட்ட வீரர்களை பத்தி அதே மாதிரி இப்ப நீங்க வந்து இப்ப வேலுநாச்சியா இருக்கா, உடனே நினைவு மண்டபம் இருக்கு. ஆமா. எல்லாத்துக்குமே நினைவு மண்டபம் இருக்கு, சிலை இருக்கு, எல்லாத்தையும் கொண்டாடி இருக்காங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா இதே ஸ்டேட்மெண்ட் அண்ணன் சொல்லுவார் பாத்தீங்களா, நான் வந்ததுக்கு பிறகுதான் வந்து வேலுநாச்சியாரே தெரியும் பாரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐயோ முடியல அப்பா. சொல்றீங்களே. நான் வந்ததுக்கு பிறகுதான் வேலுநாச்சியார் நான் தான் பெயிண்ட் அடிச்சு உருவாக்கணும் பாரு. ஆமா. ஆனா அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நினைவு மண்டபம் இருக்கு. திருப்பி இப்போ இந்த போன மானிய கோரிக்கையில நம்ம அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு 50 லட்சம் ரூபாய் செலவுல திருப்பி இதுக்குள்ள மறுபடியும் ஒரு சிலை கட்ட போறாங்க. இப்ப கொண்டு வர போறாங்க வேலுநாச்சியார் ஒரு சிலை. எங்க சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சிலை வருது. இந்த ஆளு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கவிஞர் ஜீவபாரதி வந்து வேலுநாச்சியார் பத்தி ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு. இல்ல இல்ல அவ்வளவு சிலை இருக்கு. புத்தகங்கள் இதெல்லாம் இதுல அவங்க எந்த இடத்துல இதெல்லாம் ட்விஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, வேலுநாச்சியார் அந்த மணிமண்டபம் கோட்டை சிவகங்கையில இருக்கு அப்படிங்கிறது சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆமா. அதே வஉசிக்கு ஒரு மணிமண்டபம் வந்து திருநெல்வேலியில இருக்கு அப்படிங்கிறது மதுரையில இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல தான் வந்து இவங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க அப்படின்னா, மதுரையில இருந்து ஒருத்தன் திடீர்னு யூடியூப்ல வீடியோவை பார்த்துட்டு ஐயோ மறைச்சிட்டாங்களா அப்படின்ட்டு கிளம்புவாங்க. இதைத்தான் வந்து ஆர்.என். ரவியும் பண்ண பாக்குறாரு. திடீர்னு இந்த திடீர்னு யூடியூப்ல எதையாவது பார்த்துட்டு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுட்டு ஐயோ இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுதான் வந்து சீமானுடைய சோர்ஸே. அவருக்கு ஓட்டு போடுறவங்களும் அவங்க தான், அவருக்கு கை தட்டுறவங்களும் அவங்க தான். அந்த மாதிரி இருக்கிற செக்ஷனாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து கரெக்டாக ஒரு 16 வயசில் வருவாங்க, ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க. அடுத்த 21 வயசில் அவனுக்கு அதுக்குள்ளே உலகத்தில் என்னென்ன நடக்குன்னு தெரிஞ்சிடும். காலேஜ் முடிச்சு சென்னைக்கு வந்தானா 4 இடத்த பார்ப்பாங்க, தெரிஞ்சிடும், வெளியே வந்துடுவாங்க. இப்போ இந்த இடம் அப்படிங்கிறது இந்த போதாமல் இருக்குல்ல, நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குல்ல, இந்த இடத்துக்குள்ள தான் ஆர்.என். ரவியிலிருந்து ஹெச் ராஜாவிலிருந்து சீமான் வரைக்கும் எல்லாருமே ப்ளே பண்றதா இருக்கு. ஆர்.என். ரவி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, சுதந்திர போராட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கல இங்க வரலாறு மறைக்கப்பட்டுச்சுங்கிறத கடந்த 2-3 ஆண்டுகளா தொடர்ச்சியா சொல்லிட்டே வர்றாரு. அதுல அவருக்கு இன்னொரு சிக்கல் இருக்கு. இப்ப இடஒதுக்கீடு குறித்தோ, சுயமரியாதை இயக்கம் குறித்தோ, பெண் விடுதலை குறித்தோ இவங்க தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறதா. ஏன்னா நீங்க வந்து சுதந்திர போராட்ட வரலாறுக்கு பேர்ல இங்க ஒரு வரலாறு நடந்திருக்கு. இங்க திராவிட சங்கம் உருவாச்சு, நீதி கட்சி வந்துச்சு, இங்க வந்து சுயமரியாதை இயக்கம் பெரும் போராட்டம் நடந்திருக்கு,
பல மாநாடு போட்டு தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கு. இதை எல்லாத்தையும் இவங்க தெரிஞ்சுக்க கூடாது, இதை ஏன் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற கடுப்பு. அந்த கடுப்பு ஒன்று. இதில் ஆர்.என். ரவிக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து கண்ணு தெரியுமா அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து கிண்டியில் அடையாறுலேருந்து அவர் இங்கே வந்தாருன்னு வைங்களேன், காந்தி மண்டபத்தை ஒரு மண்டபம் இருக்கு, மொய்ப்பொழி தியாகிகள் மண்டபம். அதே மாதிரி சுதந்திர போராட்ட ஐஎன்எஸ்ல இருந்தவங்களுக்கான மண்டபமும் அங்கே இருக்கு. ஆமா, ராஜாஜிக்கு இதுக்கு அங்கே தான் இருக்கு, காமராஜருக்கு அங்கே தான் இருக்குது. அப்போ அவர் வந்து அது ஒன்வே, அவர் வந்து அடையாறுலேருந்து வந்தால் அந்த ரோட்டில் தான் வந்தாகணும். அந்த ரோடு முழுக்க மொழிப்போர் தியாகிகளுக்கு இருக்கிற மாதிரி ஓமந்தூரார் சமாதி அங்கே இருக்குது, வரிசையாக இருக்குது. இதை எதையுமே பார்க்காம ஒருத்தர் வந்து ஆளுநர் மாளிகைக்குள்ளேயே இருந்தால் பக்கத்தில் இருக்கு. ஆளுநர் ஆர்எஸ்எஸ் ரவியை வந்து இதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. அவருக்கு நீங்க அந்த பக்கம் சாவர்கருக்கு மண்டபம் வச்சிருந்தா பாத்துருப்பாரு. அப்புறம் வந்து கோல்வால்கர் மண்டபம் வச்சிருந்தா பாத்துருப்பாரு. இன்னொருத்தர் பேர் சொல்லுங்க, தீன் தயாள் உபாத்யா, ஷமா பிரசாத் முகர்ஜி, இவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா அவர் பாத்துருப்பாரு. அப்போ காந்தி, காமராஜர், ஓமந்தூரார், அப்புறம் அந்த விடுதலை போராட்டத்தில் ஐஎன்எஸ்ல சண்டை போட்டவங்க, அவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் இல்ல. இவரை பொறுத்த வரைக்கும், ஆர்எஸ்எஸ் ரவியை பொறுத்த வரைக்கும், இந்த பாஜக சங்கி கும்பலை பொறுத்த வரைக்கும் விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஆர்எஸ்எஸ்க்கான தலைவர்கள் அல்லது ஆர்எஸ்எஸ்ல பாடுபட்டு அவங்களுக்காக உசுர விட்டவங்க, இவங்க தான் வந்து தியாகிகள். அவரு விடுதலை போராட்டம்ல ஒரு பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. சென்னைக்கு வந்தோடனே, தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே எடுத்து பார்த்துருப்பாரு, மொத்த எம்எல்ஏல எவ்வளவு பேர் பிராமின் அப்படின்னு பார்த்துருவாரு. ஒருத்தரும் இல்லையா அப்படின்னு ஐஏஎஸ் கலெக்டர் எடுத்து பார்த்துருப்பாரு, யாரும் இல்லையா, எந்த ஊர்ல இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம, இது என்ன வேற பேட்டர்னா இருக்கு அதுல சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆயிட்டாரு. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அவருக்கு வந்து, அவர் வடநாட்டை பார்த்துக்கிட்டே வந்திருப்பாரு, அவர் பீகாரை பார்த்திருப்பாரு, அவர் நார்த் ஈஸ்டுக்கெல்லாம் போனாரு, இதெல்லாம் பார்த்திருப்பாரு. கண்டிப்பா. ஏன்னா எந்த மாநிலத்திலும் வந்து பார்ப்பனர் அல்லாத சட்டமன்றம் அப்படிங்கிறது கிடையாது, அமைச்சரவை அப்படின்றது. அதை பார்த்த உடனே அவருக்கு இது என்ன, இது ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. ஒருபடி தாண்டி பார்ப்பனர் இல்லாத அரசு நிர்வாகம் அப்படின்னு வந்தா நல்லாதான் இருக்கும். இல்லாத அரசு நிர்வாகம் வந்துச்சுன்னா அப்புறம் ஏற்கனவே அவங்களுக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல. அவங்களுக்கு வந்து நம்ம இல்ல அதுதான் இடபிள்யூஎஸ் எல்லாம் வந்துருச்சுல்ல, பாவம் ஏழைகள். இங்க வரலையே, வேற கேக்குறாங்க, இடபிள்யூஎஸ் இங்க வரவிடல, பாவம் ஏழைகள் வாழ்ந்துட்டு போறோம். நீங்க வந்து இடபிள்யூஎஸ்க்கும் ஓகே சொல்ல மாட்டேங்கிறீங்க, புதிய கல்விக் கொள்கைக்கும் ஓகே சொல்ல மாட்டேன்றீங்க, எங்க பார்த்தாலும் திராவிடம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல இடபிள்யூஎஸ் சொல்றாங்கல்ல, இப்ப தமிழ்நாட்டுல வந்து எல்லாத்துக்கும் மேல கஸ்தூரிக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டேன்றீங்க. அத சொல்லுங்க. கஸ்தூரிக்கு ஜாமீன் வந்து கோர்ட்டு கொடுக்கணும், அது வந்து கொடுத்துரும், கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா கொடுத்துரும். சுப்ரீம் கோர்ட்ல போய் திரிவேதிட்ட வாங்கிக்குவாங்க. இவரோட பேட்டன் ரைட் இவர் வாங்கி வச்சிருக்கிறத தான அவங்க பயன்படுத்தி மாட்டிக்கிட்டாங்கன்னு இவர் வருத்தப்படுறாரு. இல்ல அவங்க மாட்டினது அதுல இல்ல, அவங்க வேற ஸ்டேட்மென்ட்ல தான் பயன்படுத்திண்டா, என்னமோ சொன்னாரு, மாட்டிண்டா. இப்போ அப்ப இவரை தூக்கி அங்க வச்சிட்டு அந்த அம்மாவை வந்து இவர் கூட கேட்கலாம், என்னோட எனக்கு அவங்க மேல உள்ள வழக்குகளை என் மேல போடுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். நான் எடுத்துக்கிறேன், நான் வந்து டக்குன்னு டபால்னு விழுந்து மன்னிப்பு கேட்டுருவேன். ஆமா, அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ மன்னிப்பே ஏத்துக்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அது மன்னிப்பா முதல்ல ஏத்துக்க முடியாது, அப்புறம் இப்ப நான் 2 நாள் கழிச்சு ஏத்துக்கிறது கூட வாய்ப்பு இருக்காங்க. ஜட்ஜி வேற ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க, நான் வட சென்னை தான், ஆமா, நான் புழங்கக்கூடிய இடம், இங்கே தமிழ் தெலுங்குகள் எல்லாம் ஒன்று மண்ணா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடம், நீங்கள் ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜட்ஜு ஓப்பனாக பேசியிருக்காரு. நல்லா தான் இருக்குது, ஆரம்பத்தில் ஸ்டேட்மெண்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்குது. பட் ஆனால் இன்னும் என்ன பண்ணுவார் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது ஒரு விஷயம், இப்போ இனிமே வந்து இந்த பார்ப்பனர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம்ல, அது வந்து ப்ளூரல். அப்போ எச் ராஜான்ற ஒரு ஆளை குறிக்கிறது நம்ம என்ன சொல்லணும், பாப்பான். ஏன்னா அதுதான் வந்து சிங்குலர். ஏன்னா அவர் சொல்றாரு இல்ல, திராவிடர்கள் அப்படின்ற ப்ளூரலுக்கு இப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்மளும் வந்து ஏன் அப்படி இலக்கணத்தோட பேசக்கூடாது? நம்ம பாரதியோட வரிய பாரதி மாதிரி தெண்டச்சோறுன்னு பாப்பான், அது ரொம்ப நீளமா இருக்குங்க. இல்ல இப்ப ஹெச் ராஜாவை மட்டும் சொல்லும்போது தெண்டச்சோறுன்னு பாப்பான்னு சொல்லி ஏன்னா அது பாரதியார் சொல்லியிருக்காரு ரெஃபரன்ஸ். அவங்க பாரதியார் தெண்டச்சோறுன்னு பாப்பான் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஓகே ரைட், எல்லாரையும் பேசுனீங்க, எடப்பாடியை மட்டும் விட்டுட்டீங்க. நீங்க என்னன்னே தெரியல, எவ்வளவு பெரிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவரு. நீங்க வந்து அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்களா, மனசு ரொம்ப புண்ணா போயிடுது. என்ன பிரச்சனைனா எல்லாருமே நியூஸ்ல இருக்காங்க, என்ன வந்து எவனுமே பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கறது, நானே பேசிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவரு வந்துட்டாரு. அவருக்காக அங்கங்க சிலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களும் பார்த்தா திடீர்னு காணாம போயிட்டாங்க. இந்த இடத்துலதான் அவரு
அவரை பத்தி அவரே பேச வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறப்ப அவரை பத்தி நம்ம என்ன பேசுறோம்? பரவாயில்லைங்க. அவர் எதைதான் பாப்பாரு? கட்சியை பாப்பாரா, இல்ல கூட்டணியை பாப்பாரா, இல்ல எதிர்கட்சிக்கான அரசியலை செய்வாரா? ஒரு மனுஷன் எவ்வளவுதாங்க வந்து பேச முடியும், எவ்வளவுதான் யோசிக்க முடியும்? யோசிப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. இல்ல அவரு பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பாக்குறப்ப ராமாயணம் படிச்சவங்களால யோசிக்க முடியாது. சேக்கிழார் எழுதின ராமாயணத்தையே அவர் யோசிச்சு தான் சொல்லுவாரு. அப்படியே யோசிச்சு தான் சொல்லுவாரு. அதனால அவர் சேக்கிழார் படிச்ச ராமாயணத்தையே யோசிச்சு சொல்றவர் வந்து இனிமேல் யோசிக்காம பேசினா நம்ம கொஞ்சம் சரியா பேசிடுவோமோ அப்படின்னு அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருக்கும். அந்த தன்னம்பிக்கையில அவர் இப்ப நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால தனியா பேசிக்கிட்டு இருக்க, தனியாவே கூட்டணி பேசுறவர் அவரு. சவுக்கு சங்கர்லாம் இப்போ 2024 எலெக்ஷன் மேல சொன்னா அதிமுக என்பது மலர், அதில் வந்து மக்கள் வந்து தேன். அதனால வந்து என்னன்னா கூட்டணி கட்சிகள் வந்து வண்டுகள் மாதிரி தெரியும். ஏங்க இவ்வளவு கவிதையோட ரைமிங் தாமரை மலர்னு சொல்லாம வெறும் மலர்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அதிமுக வந்து மலர்னு சொல்லிருந்ததே வந்து அவர் யோசிச்சதை மாத்தி சொல்லிட்டாரு. ஒரு மலர் இருக்குது, நாங்கெல்லாம் தேனீக்கள், நாங்கெல்லாம் அந்த தாமரையில் போய் அடைக்கலாமா அப்படின்னு சொல்றத அவர் யோசிச்சு தப்பா சொல்லிட்டாரு. அதனால ஐயோ பாவம், அவரை யாருமே வந்து அவரை கண்டுக்கல. இன்னும் நம்மளும் அண்ணாமலை வேற படிப்பு வேற முடிக்கலையா? அப்ப 24 வரலையா? எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஏதோ பேசிட்டு இருக்காரு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, அவர் வந்து ஒரு 4 நாள் நமக்கு கண்டென்ட் பஞ்சமா இருக்கு. இல்லன்னு வைங்களேன். இல்ல கஸ்தூரி மட்டும் இல்லன்னா நம்ம ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அதனால வந்து அவர் வந்தாருன்னா வந்தா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சண்டை வரும். ஐயோ அண்ணாமலை வந்து அப்புறம் எச் ராஜா எங்க போவாரு? அண்ணாமலை வந்தாலும் ஹெச் ராஜா இருப்பாரு. ஹெச் ராஜாவே அண்ணாமலை வர்றதுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணிடணும். அவர் நேற்று பிரஸ் மீட் கொடுத்தாருன்னா பிரஸ் மீட் கொடுக்கல, அவர் பாஸ்போர்ட்டை ரெனுவல் பண்ண போறாரு. பாஸ்போர்ட்டை ரெனுவல் பண்ண இடத்துக்கு பிரஸ்ல உள்ளவங்க எல்லாம் வர சொல்லி அங்க வந்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து அவர் வந்து நியூஸுக்கு வராரு. இப்படி ஆளாளுக்கு ஏதோ ஒரு வகையில நாங்களும் அரசியல் இருக்கிறோம்னு காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி போகும்போதே சொல்லிட்டாரா? தற்காலிகமா கொடுத்ததை அப்படியே தக்க வச்சுக்கலாமான்னு அண்ணன் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்றாரு. அதுக்குள்ள அவர் வந்துருவாரு. அவர் வந்தாருன்னா இப்ப அவரை வந்து அவருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. அவர் போகிறப்ப அவருக்காக கம்பு சுத்திக்கிட்டு இருந்த சூர்யா இன்னைக்கு அவருக்கு எதிராக கம்பு சுத்திக்கிட்டு இருக்காரு. கூடவே இருந்தவங்க. அப்ப அண்ணாமலை வந்த பிறகு அவர் இவங்களோட மல்லு கட்ட போறாரா இல்ல சூர்யா கூட மல்லு கட்ட போறாரான்னு நமக்கு தெரியல. வேற நிறைய வீடியோக்கள் வேற இருக்கு, ஆடியோக்கள் வேற இருக்கு. எதை வெளியிடுவாருன்னு தெரியாது. அண்ணாமலைக்கு இதுதான் வந்து டஃப் ஃபைட். ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ணனை முடிச்சு விட்டாரு. ரெண்டாவது எபிசோட் அண்ணாமலையா இருக்கும். அதனால இல்ல அதுக்கு என்ன ஃபீலிங்னா, தொழில் கத்து கொடுத்த நம்மகிட்டயே கை வச்சிட்டாங்க. நான் தானே ஆடியோ கத்து கொடுத்தேன், எனக்கே ஒரு ஆடியோ வச்சிட்டீங்களா, எனக்கே ஒரு பாயசத்தை போட்டீங்களா அப்படின்னு பாக்குறாரு. அதனால நம்ம கண்டிப்பா அதாவது இல்ல எல்லாமே ஓகே தான், வரட்டு பார்க்கலாம். தேர்தலை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடிக்கு இவங்க யாருமே தேர்தலை நோக்கி போற மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து நியூஸ்ல நம்ம பேர் வராதாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அந்த லெவல்ல தான் இப்போதைக்கு இருக்காங்க. அத எல்லாத்தையும் அதாவது என்னன்னா ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி, இவங்க வந்து அதை அப்படியே பிடிச்சி என்னமோ இழுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமா தான் இருக்குது. இது பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க கடைசி வரைக்கும் இல்ல எல்லாருக்குமே ஒரு பதட்டமாக தான் செய்யுது. ஏன்னா என்ன, நான் அரியலூர் போனா அவ்வளவு பேர் வரவேற்கிறாங்க, விருதுநகர்ல போனீங்கன்னா அவ்வளவு பேரு, அந்த பிள்ளைகள் வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க. நான் யாருமா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு பொண்ணு சிஎம்னுது, ஒரு பொண்ணு வந்து ஸ்டாலின் பேர் சொல்லுது, இன்னொரு பொண்ணு அங்க இருந்து அப்பான்னுது. அப்போ இது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், இது வந்து முடிஞ்சு போச்சு, கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இவங்க இவ்வளவு பதட்டப்படுறாங்க. யோசிக்காம ஏதாவது பேசுறாங்க. சரி ஓகே பரவாயில்ல, பேசிட்டே இருக்கட்டும், நமக்கு கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். நமக்கு அடுத்த வாரத்துல கண்டென்ட். ஓகே பை. நன்றி வணக்கம். வணக்கம்.